எத்தனை பேர் காக்கா பார்த்துருப்போம், எல்லாருமே பார்க்குறோம். பார்த்தா காக்காலாம் கீழே வந்து செத்துடுச்சா? இல்லை. ஆனால் செத்து தானே இருக்கு. ஆமாம். காக்காலாம் சிரஞ்சீவி வரமாக வாங்கியிருக்கு. இல்லை. அப்போ காக்காலாம் செத்தது உண்மை. எங்கே போச்சு செத்த காக்கா? அடுத்த அனிமல்ஸ் கரெக்ட். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது சாகுது பாரு. ஆமாம். வீட்டில் இருக்க எறும்பு கீழே ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு 100 எறும்பு வந்துடுது. அப்போ 100 எறும்பு உங்கள் வீட்டில் இருந்தது உண்மை தானே. ஆனால் செத்து போய் பார்த்துருக்கீங்களா? கடவுள் படைப்பில் எல்லாத்துக்குமே எப்போ சாக போகிறோன்னு தெரிஞ்சேவா. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் நம்ம எப்போ சாக போகிறோன்னு தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச அவன் வாழ்க்கையை இன்பமாக வாழ மாட்டான். நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பெக்டேஷனே வரும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட் கேட்குறாங்க, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, மா இந்த பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஏம் பண்ணியிருக்கேம்மா. நீங்கள் மைண்டில் பெரிய கிஃப்ட் நீ ஏம் பண்ணது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கலாம். அவங்க மைண்டில் பெரிய கிஃப்ட் வந்து ஒரு வைரமாக இருக்கலாம். இப்போ வைரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃப்ரிட்ஜை வாங்கி வந்து வைக்கிறீங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையை எதிர்பார்ப்பு தாம. இந்த கோயிலெலாம் பிச்சை போட்டுருங்களா, ஆமாம் அம்மா தாயேன்வான். அவனே ஸ்டைலாக கிவ் மீ 10 rupees கொடுப்பீங்களா? நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்போது பிச்சைக்காரனு கூட நீங்கள் ஏன் காசு போட்டீங்க? அவர் கேட்குற நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி அவன் பிச்சை எடுத்தான். அங்கே அவன் என்ன ஃபினான்ஷியல் பெக்கர், ரிலேஷன்ஷிப் என்ன எமோஷனல் பெக்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஏதோ பண்ணுறீங்கன்னு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்காக இருந்தாலும் அது உங்களை சாவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அவர் ரொம்ப எங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஆஃபீஸில். பட் என் புருஷனுக்கு சொன்னால் புரியாது. புருஷனுக்கு சொன்னால் புரியாதுன்னா விட்டுணும். நான் பாருங்கள், நான் இங்கே வந்து ஒரு இல்லீகல் அஃபேரோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பேசலை. ஒரு தகப்ப நிலைமையில் சிலர் வந்து சிலர் தம்பியாக நினச்சி பழகுவாங்க. ஆண்னாலே கணவனுக்கு அலர்ஜி தான். சொல்லிட்டு பழகினா அலர்ஜி கிடையாது. நான் சொல்கிற விஷயம் நான் பழகாதீங்கன்னு சொல்லலை. ஒரு ரிலேஷன்ஷிப் ரிவீல் பண்ண முடியலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு புத்தராகவே இருந்தால் கூட வச்சுக்காதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம். இது ஆணுக்கும் நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸில் பழகிறவங்கிட்ட நீங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு எமோஷனை சொல்லிடுறது, அடுத்து இது பண்ணுறது, இது மனைவி கிட்ட மறைச்சிடுவாங்க. இது எங்கேயோ போய் நிற்கும். நம்ம புத்திமானாக வாழ வேண்டியவங்க. ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துன்னு இருக்கோம்? தத்திமாடா. 3ல் தண்ணி இருக்குன்னு தெரியுது. உன் பொண்டாட்டி மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ கூட யார் இருக்காங்களோ அவங்கள பாராட்டி பேசுங்க, பேசாமல் போங்க. ஆனால் கூட இல்லாதவங்களை இருக்கவங்கிட்ட பாராட்டி பேசவே கூடாது. பேசுனீங்கன்னா 100% ஆப்பு காணும். அப்படி தான் கேட்கணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை எதுக்குமா இவ்வளோ லவ் பண்ண அப்படி கேளுங்க. அப்படி கேளுங்க. அவங்களுக்கே சிலர் சொரிகிற மாதிரி வரும். அவ்வளோலாம் இது ஒருத்தர் இல்லையே. இந்த சிரிப்பு இருக்கு இல்லைங்களா, இது தங்கணும் கேட்டு. இது தங்கனா இங்கே தான் அந்த மாங்கல்ய சாஸ்திரம் சொல்கிற உச்சக்கெட்ட உண்மை. மலர்ந்த முகமே மற்றொரு முகத்தை மலரச் செய்யும் மகத்தான சக்தி. மனுஷனாக இருக்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எங்கேயோ போகும். வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் ஆத்ம யோகா ஃபேமிலியோட ஃபவுண்டர் அண்ட் அவரோட ஃபேமிலி அண்ட் அவருடைய ஃபாலோவர்ஸ் மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ ஆசான்ஜி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுவாங்க. ஸோ அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை பேச போகிறோம். ஸ்ரீ ஆசான்ஜி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே வந்து சயின்டிஃபிக் ரீதியாக எப்படி அணுகணும், வாழ்க்கை சார்ந்த சித்தாந்தங்களை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசக்கூடியவர். வணக்கம்யா. ஆமாம், வணக்கம் ஆசான்ஜி. இப்போ நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக சொல்கிறீங்க, சில விஷயங்களை சயின்டிஃபிக் ரீதியாக இப்படி தான் அணுகணும் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, அவங்க 2 பேருக்கு இருக்க பிரச்சனையை சைக்காலஜிஸ்ட்டை போய் சொல்லி 3வது பர்சனை சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வாங்கணுங்காக கூட போகிறத பார்க்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பீட் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், பீட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த 2 இதில் பார்க்கும்போது என்ன டூஸ் என்ன டோன்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவீங்க? நம்ம அம்மா அப்பாவையும் கூட சேர்த்துப்போம். நான் சயின்டிஃபிக்காகவும் ஆன்மீகமாகவும் பிரித்து பேச வேணாம். ஆன்மீகம்னாலே அது ஆன்மாவை மிகைப்படுத்தும் அறிவு தான். அது சயின்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ டு கோ பியாண்ட் த ப்ரெசன்ட் ஸ்டேட் இன் ஆல் த ஆஸ்பெக்ட். அப்படி தான் நம்ம பார்க்கணும். உறவுகள் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுப்போம். மிருகத்துக்கும் நமக்கு இருக்க பெரிய மகத்துவமே தான். நம்ம கடவுளை உணர முடியும். உலகத்திலேயே கடவுளை உணரக்கூடிய தன்மை நமக்கு தான் இருக்குது. ஆனால் அது பழகினா தான் வரும். ஆற்றல் வேறு, அறிவாற்றல் வேறு. ஒரு மீன் பிறந்திருந்தே ஸ்விம், ஒரு ஆமை அப்படியே மணலில் தான் அது குஞ்சு பொறிக்கும், நேராக கடலுக்கு ஓடும். ரொம்ப ஸ்விம்மிங் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பர்ட் பண்ணி. ஆனால் நமக்கு பாருங்கள், நீச்சல் அடிக்க முடியுமா முடியாதா? கற்றுக்கிட்டா தான் முடியும். டைரெக்டாக வந்துடும், கற்றுக்கிட்டா முடியும். ஒரு ஸ்விம்மிங் பூலில் 4 பேர் ஜாலியாக ஸ்விம் பண்ணுறாங்க, வெளியே 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் 2 பேரை தள்ளி விட்டுறான். ஒருத்தர் திணறுவார், இன்னொருத்தர் ஜாலியாக நீச்சல் அடிக்கிறாரு. அப்போ இது வந்து என்ன அர்த்தம்? யாருக்கு நீச்சல் தெரியாது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? திணறவர். அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போவோம் இல்லைங்களா? ஆல்ரெடி நீச்சல் அடிக்கிறாருல்ல, அவருக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் மனுஷன் தான். இதான் மனுஷங்கிட்ட கடவுள் கொடுத்த வரமும்
சாவுன்னு சொல்ல முடியாது, நம்மளே உணர்றதுக்கு நீ முயற்சி எடுத்தால் எல்லாத்தையும் இல்லை, முயற்சி எடுக்கணும், அடுத்ததை பயிற்சி எடுக்கணும். நிறைய பேர் பயங்கர ஸ்கில்லாம் வச்சுருப்பாங்க. நான் பெரிய பெரிய சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வீட்டில் அவன் பொண்டாட்டோட சண்டை போடுவான். அவங்க ஒய்ஃப்லாம் வந்து இது மாதிரி சூடு வச்சுருக்காங்க குருஜி, இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டோம், இது தானாகவே நடக்கும்னு நினைக்கிறோம். இதையும் கற்றுக்கணும். எப்படி நீங்கள் பல் வளர்க்க கற்றுக்கிட்டீங்களோ, எப்படி நீங்கள் வந்து தூங்க கற்றுக்கிட்டீங்களோ, தூங்க கூட கற்று தந்தாங்க நமக்கு, நம்ம மறந்துட்டுருக்கோம். எப்படி சாப்பாடு ஊட்டி இப்படிலாம் சாப்பிடணும்னு கற்று தந்தாங்களோ, இதுதான் அந்த மாங்கல்ய சாஸ்திரத்தில் வேதம் நல்லா சொல்லும். மனிதன் தன் வாழ்வை வாழாமல் இறந்தோர் உண்டு, பேலாமல் வாழ்ந்தோர் இல்லைன்ட்டான். இந்த பேலுதல்னால் உங்களுக்கு தெரியல, பயிலுதல்னா நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், பேலுதல்னா நீங்களே கற்றுக்கிறது, சுயமாக கற்றுக்கிறது. இது பேலாமல் சொல்லும்போது நிறைய பேருக்கு பேட் மீனிங்காக எடுத்துப்பாங்க. ஒரு மனுஷனால் கற்றுக்காமல் வாழவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வரும்போது கற்றுக்கிறதுக்கு பதிலாக முதல்ல கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? செல்ஃப் லேர்னிங் முன்னாடி வாழாமல் இருந்தோர் உண்டு, பேலாமல் இருந்தது வாழ்ந்தோர் இல்லை. அந்த பேலுதல் நம்மளாவே வந்து என்ன பண்ணும், கற்றுக்கணும். இது அந்த விதத்துலேயும் ஒன்று தான், அதுவும் பேலாமல் இருக்க முடியாது தான், அது உண்மை தானே, அது சயின்டிஃபிக் இதுவாக. இப்போ எடுத்துப்போம், ஒரு கல்யாணம் ஆகணும்னு முடிவு பண்ண உடனே எல்லாம் ஜாதகத்தை ஓடிடுவாங்க. சில ஊரில் மேட்ச் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மதம், இதெல்லாம் ஒரு பக்கம். அப்படி நேரம் உண்மையாக இருந்தால் ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ண எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமே. இதுவே ப்ரூஃப் ஜாதகம் இல்லைன்னு. அதை மாரி ஒரே கேஸ்ட் ஒரே கம்யூனிட்டி எவ்வளோ பண்ணிட்டு போகிறாங்க, அது நம்ம தலையில். ஆனால் கல்யாணம் அப்படின்னு வந்துடுச்சுனாலே இந்த தன்மை நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் எங்கே அமெரிக்கா போகிறீங்க, கனடா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் போனீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஏன் நான் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஷொட்டை எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப சில்லாக இருக்கும். இல்லை ஏன்னா ஜூலை தான் போக போகிறேன்னா ஓகே, அதுக்கான ட்ரெஸ் ஒன்று ரொம்ப நார்மல் தானே. இப்போ இதில் என்ன பெருசாக ஏதாவது இருக்கா? இப்போ அது மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நான் முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களும் நல்ல வாழ்க்கையை வாழ, இப்படி பண்ணு, இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு. நமக்குள்ளே என்ன ஒரு தயார் நிலை வரணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எனக்கு ஒரு நேச்சர் இருக்குது, ஐ டோன்ட் லைக் கிவிங் இன்ஃபர்மேஷன், ஐ லைக் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை பார்க்குற எல்லாரும் நான் சொல்கிறத கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனால் யோசிச்சா செய்யலான்னு தோணும். செஞ்சுட்டா நல்லது நடக்கிறது தடுக்க முடியாது. நான் நெருப்பை நம்பாமல் போகிறேன், தொட்டால் நெருப்பு சுடும் இல்லைங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்றதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைனா வந்து ஸ்ட்ரெஸ் டியூ டு ரிஜெக்ஷனோ இல்லை டியூ டு ஃபெயிலியரோ கிடையாது. ஸ்ட்ரெஸ் இன் ரிலேஷன்ஷிப் தான். ஒருத்தனுக்கு ஒரு 100 கோடி நஷ்டம் ஆகிடுச்சு, அவன் போய் சொல்லுவான், இல்லைங்க என் தம்பி என்னை ஏமாற்றிட்டான்னு. பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, அதை மெல்லவும் முடியாது. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஹை. ஆனால் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம். கல்யாணம் அப்படின்றது ஒரு மீறி மிருகத்துக்கு குடும்பம் கிடையாது. நம்ம சொல்லலாம் குடும்பம் இருக்குது அப்படி இப்படின்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை குடும்பமே இருந்தாலும் கமிட்மெண்ட் கிடையாது. நாளைக்கு இதை பண்ணி ஆகணும், இது பண்ணி ஆகணும் அப்படி கிடையாது. ஒரு சிங்கம் சொல்லாது, ஐயோ என் பொண்ணை எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஆசை, டாக்டர் சீட்டு வாங்கிடணும், ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்க, நரியோட ஓடி போயிடுச்சுங்க, இது எப்படி பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையே கிடையாது. இதுக்கு நமக்கு இருக்குது இல்லைங்களா? நமக்கு இருக்குது. இல்லை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், எல்லா மிருகத்துமே எப்போ சாவ போகிறோன்னு தெரிஞ்சே வாழும். இந்த ஊரில் எத்தனை காக்கா பார்த்துருக்கீங்க நீங்கள்? சரி காக்கா பார்த்துருக்கீங்களா? நம்ம காக்கா பிடிக்கிறோனையும் பார்த்துருப்பீங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய நான் கூட உண்மையில காக்கா சொல்றேன். நம்ம உண்மையான காக்காக்கு வந்துடும். எத்தனை பேர் காக்கா பார்த்துருப்போம்? எல்லாருமே பார்க்குறோம். பார்த்தா காக்காலாம் கீழே வந்து செத்துடுச்சா? இல்லை. ஆனால் செத்து தானே இருக்கு. ஆமாம். காக்காலாம் சிரஞ்சீவி வரமா வாங்கியிருக்கு. இல்லை. அப்போ காக்காலாம் செத்தது உண்மை. எங்கே போச்சு செத்த காக்காலாம்? அடுத்த அனிமல்ஸ் கரெக்டாக. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது சாவுது பாரு. ஆமாம். ஒரு குருவி இதுவும் சாவும். வீட்டில் இருக்க எறும்பு கீழே ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு 100 எறும்பு வந்துடுது. அப்போ 100 எறும்பு உங்கள் வீட்டில் இருந்தது உண்மை தானே. ஆனால் செத்து போய் பார்த்துருக்கீங்களா? கடவுள் படைப்பில் எல்லாத்துக்குமே எப்போ சாவ போகிறோன்னு தெரிஞ்சே வாழும். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் நம்ம எப்போ சாவ போகிறோன்னு தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச அவன் வாழ்க்கையை இன்பமாக வாழ மாட்டான். நிற்க நில்லாத உலகம் இது. ஆனால் விலங்குகளுக்கு தெரியும், அது பாட்டுக்கு சாவும். இது மனுஷனுக்கு தெரியல. இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் சொன்னது ஏதோ பொய்யா? காக்கா வந்து சொல்லிட்டா சாவுது, இல்லை நான் அடுத்த அமாவாசைக்கு வரமாட்டேன், வேறு காக்கா கூப்பிட்டுக்கோங்க, கிடையாது. அது பாட்டுக்கு செத்துடும். ஏன்னா ஒருத்தனுக்கு குழந்தை பிறகுது, 5 வயசு தான் அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும், இல்லை ஒரு பெரிய காலேஜில் சேர்க்கணும். இப்போயே நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க. 27 வயசில் கல்யாணம் பண்ண அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ 7 வயசுலேருந்து நீங்கள் வந்து நகை வாங்குறீங்க. இப்போது பிறக்கும் போதே எக்ஸ்பைரி போட்டு வருது அந்த பையனுக்கு, ஐயா உங்களுக்கு பிறந்த பையன் 33 செத்துருவானே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணுவோம். நம்மளே இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், நம்ம எப்போ சாவ போகிறோன்னு தெரியாது. என்ன இல்லை 2 பேர் பார்த்து பேசிப்பாங்கல்ல, சார் நீங்கள் 42வா, எனக்கு 45ல் நான் சாவ போகிறேன், இல்லைங்க நான் 53 தான் எக்ஸ்பைரி. இதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உறவுக்கு நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றதை மீறி இம்பார்ட்டன்ஸ்ன்ற வார்த்தையே தூக்கிடுங்க, நெசசிட்டின்னு வைக்கிறேன். ஏன் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் சாவர வரைக்கும் வாழ முடியாது. என்ன எதை செஞ்சாலும் உங்கள் உறவில் நீங்கள் மனசில் வச்சே செய்வீங்க. ஏதோ ஒரு நாட்டோட அதிபர் இறந்துட்டார், கவலைப்பட மாட்டீங்க.
உங்கள் வீட்டில் தாத்தா இறந்துட்டார், கவலைப்படுவீங்க. அது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லலாம், எல்லாரும் வந்து நம்மளோட சொந்தக்காரங்க, அதெல்லாம் சும்மா பேசலாம், லவ் எவ்ரி ஒன் சொல்லலாம். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் கதவு தட்டுங்க, பெரிய பிரச்சனையாயிடும். ஐ லவ் யூலாம் அதெல்லாம் அந்த வார்த்தைன்றது யார்கிட்ட நீங்கள் ஐ லவ் யூன்றது நம்ம பண்ணுறது இல்லை, இன்னொருத்த அக்செப்ட் பண்ணுறது. அப்போ நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ கமிட் ஆகிட்டீங்க. என்ன ஆகிட்டீங்க? கமிட் ஆகிட்டீங்க. நான் பெரிய மிஷன்லாம் பேசலை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உறவுன்னு வந்த உடனே அங்கே ஒரு கமிட்மெண்ட் வந்துடுச்சு. இங்கே தான் அந்த ப்ரெஷர் வருது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புன்னு இருக்கும். என்ன இருக்கும்? எதிர்பார்ப்பு. கணவனும் மனைவியும் பார்க்காம கூட வேறு ஊரில் வாழ்ந்துடலாம். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாது. எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்பே. இப்போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற டைமில் நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றத அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். செய்யறதுக்குள்ளே என்ன ஆகும்? வயசாகிடும், இறந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 2 விஷயம் பண்ணலாம். என்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? எந்த சமயத்தில் என்ன நமக்கு நடக்கும்னு தெரியாது. என்ன தெரியாது? என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் எப்போவுமே நம்ம மனசில் ஒருத்தங்க இருக்காங்களோ இல்லையோ, நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, நான் அப்படியே உனக்காகவே வாழ்கிறேன், நீ தான் உயிர். அவங்க நம்மளுடைய தேவை கிடையாது, நம்மளும் அவங்களுடைய தேவை கிடையாது. ஆனால் 2 பேருமே தனித்தன்மையோடு வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு துணை தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும். நான் தனித்தன்மையோடு வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு துணை தேவை. கல்யாணம் ஆன உடனே ஆணாக இருந்த நான் கணவன்ற தனித்தன்மை வரும், பெண்ணாக இருந்த நான் மனைவின்ற தனித்தன்மை வரும். ஒரு குழந்தை பிறக்குது, அப்பான்ற ஒரு தனித்தன்மை வரும். இதெல்லாம் நீங்கள் இதில் என்ன பிரச்சனை? மற்ற வேலைக்கு உங்களை சூஸ் பண்ணுவாங்க, வேலை கொடுப்பாங்க. இங்கே பதவியை கொடுத்துட்டு வேலை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? டக்குன்னு நீங்கள் ஒரு சிஓ ஆகிறீங்க, நாளைக்கு ஒரு சேனல் வைக்கிறீங்க, இல்லை நான் வந்து வேறு இடத்துக்கு போகிறேன்னா தே வில் கிவ் யூ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி, இல்லை உங்களுடைய சொல்லி என்னப்பா இந்த உனக்கு இப்போ பதவி கொடுத்தாச்சு, இனிமேல் நீ வந்து பொறுப்பு கொடுத்தாச்சு, இதான் இந்த பதவின்னு. இங்கே கடவுளெல்லாம் இல்லை, இப்போ பதவி வந்துட்டு அப்புறம் பொறுப்பாக இருக்க ஆசை வரும். என்னது நான் அப்பாவா? இந்த ஷிஃப்ட் வருது இல்லைங்களா? இதான் அதுக்கு தான் இப்போ நம்ம பேச போகிற விஷயம். அப்போ முதல்ல கல்யாணத்தில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தனித்துவமோ மகத்துவமோ தேவையில்லை, முக்கியத்துவம் மட்டுமே எதிர்பார்க்கும் மனம் கொண்ட மனம். என் கணவன் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப கோடீஸ்வரன், அதெல்லாம் சந்தோஷம் தானே. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, இல்லை ஒரு ஃபேம் அண்ட் யூனோ நல்ல 4 பேர் தெரிஞ்சவர், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். இல்லை என் மனைவி ஒரு பெரிய சர்ஜன், பெரிய ஆத்தர், நல்ல விஷயந்தான். இது தேவையில்லை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ. தனித்துவமோ மகத்துவமோ தேவையில்லை, முக்கியத்துவம் மட்டும் எதிர்பார்க்கும் மனம் கொண்ட மனம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஆஹா நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு சொல்யூஷன் தர தேவையில்லை, அவளை இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மனைவிக்கும் இதே தான், அமைதியாக கவனிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? இன் எனி ரிலேஷன்ஷிப் நோபடி வாண்ட் சொல்யூஷன், தே வாண்ட் சம்படி டு ஜஸ்ட் லிசன். இவ்வளோ தான் அவங்களுக்கு தேவை, ஜஸ்ட் லிசன். என்ன சொல்கிறாங்க? காது கொடுத்து கேட்கணும். இப்போ இது பர்பஸ்ஃபுல்லாலாம் பேச முடியாது. இதுனா எம்ப்ளாய்மெண்ட்டாக அப்ரைஸெல்லாம் நீங்கள் தோன்றதெல்லாம் பேசணும். இந்த அன்கண்டிஷனல் லவ்லாம் என்ன நினச்சி நிற்கிங்க? கன்றாவே பேசினாலும் சிரிச்சு நிற்கிறது தான். புரியுதுங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை நானே கேட்கணும், டூ யூ ரியலி ஹேவ் அ குவாலிட்டி டு லிசன் டு மை பார்ட்னர்ஸ் ஒப்பீனியன்? அவங்க ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். யூ ஷுட் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் தான் மனுஷனே. இல்லைனா ஒரு சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க ஒய்ஃபும் சுரேஷ் மாதிரியே இருக்கார். அவர் லைஃப்பில் அவர் நான் பிரச்சனை பாருங்கள், இதுக்கு சொல்யூஷன் சைக்காலஜிலாம் கிடையாது, முடிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு நினச்சா அவர் நினச்சா மாதிரி மாறினா தான் தெரியும் எவ்வளோ கொடுமைன்னு. அந்த ஒரு சுரேஷ் 10 சுரேஷ் கிட்டே பேசணும் பாரு. அவர் சுரேஷன் ஃபீல் பண்ணுறதுக்கே அந்த அம்மா சுமதி தான் யூஸ் ஆகிருப்பாங்க, இல்லை சாந்தி தான் யூஸ் ஆகிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களை மாதிரி அவங்க ஒய்ஃப் ஆகிட்டாங்க, உங்களுக்கு என்ன இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண? ஒன்றுமே இருக்காது. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதால அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்ட் நினைக்கக்கூடாது. இதுதான் இந்த குழந்தைங்களுக்கு இப்போ புரிய மாட்டேங்குது. என் ஒப்பீனியனுக்கு அவங்க வேறு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க எனக்கு எதிராக வச்சுருக்காங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்றைக்குமே இருக்கும், கூடவே எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராவல் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1 புரிஞ்சிச்சிங்களா? அப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கல்யாணத்தை மட்டும் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு திங், இந்த 5 குவாலிட்டி எல்லாருக்கும் இது வந்துடும். குவாலிட்டி நம்பர் 1, எனி கிவன் பாயிண்ட் நோன்னு சொல்கிறது தப்பு இல்லை. என்னால் இது முடியுமா? முடியாதுங்க. ஏங்க நான் செய்ய முடியாதுங்க. நோன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் பெரிய தப்பு. ஏன்னா நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பெக்டேஷனே வரும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட் கேட்குறாங்க, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஏன் பண்ணியிருக்கேம்மான்னு. நீங்கள் மைண்டில் பெரிய கிஃப்ட்னு ஏன் பண்ணது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், அவங்க மைண்டில் பெரிய கிஃப்ட் வந்து ஒரு வைரமாக இருக்கலாம். இப்போ வைரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரிட்ஜை வாங்கி வந்து வைக்கிறீங்க.
இப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுமா உங்களுக்கு? தெளிவாக பேச ஆரம்பித்தா போதும், அம்மா நான் உனக்கு ஃப்ரிட்ஜு தான் வாங்கி தரலான்னு இருக்கேன். அவங்க இல்லைங்க எனக்கு ஃப்ரிட்ஜு வேணாம், ஆல்ரெடி இருக்குது வீட்டில், எதுக்கு மாற்றுறீங்க? வாஷிங் மிஷின் சொல்ல சான்ஸ் உண்டு. நம்ம என்ன பண்ணுறோம், கோர்வையாக பேசுகிறோம், மறைவாக பேசுகிறோம். அது பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பில் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஃபஸ்ட்டு திங் என்ன, நோன்னு சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஓகே, இது ஏன் சொன்னேன், ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷனும் கொடுக்க நடந்துக்கணும். So learn to say no. Nothing wrong. I'm not saying learn to say no. You don't need to learn it. You can say no. But learn not to give false commitment. Learn to say no is very important. But அதோட முக்கியம் false commitment. இல்லைம்மா வேணாம்மா இது நமக்கு பிடிக்காது. அந்த சண்டை அன்றைக்கே முடிஞ்சிடும். இல்லைனா இது மனசில் தங்கிடும் வருஷம் முழுக்க. ஆமாம், வருஷம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க. 25 வயசில் சண்டை போட்டதை 75 வந்து என்கிட்ட சொல்கிறவங்களும் இருக்காங்க. குருஜி நான் இவர் கல்யாணம் பண்ணதை நான் எப்போ எனக்கு பெரிய இதுவாக இருக்குது, டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், பேத்திக்காக பாருங்க, இப்போ வந்து எப்போ 75 இருக்காங்க. அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா கடமைக்கு வாழ்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. தென் செகண்ட், இந்த இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சி யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ ரைட் பர்சன், பட் யூ ஷுட் டேக் எஃபர்ட் டு பி அ ரைட் பர்சன் ரிலேஷன்ஷிப். நான் அதை பற்றி பேசுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். என் குருஜி எதிர்பார்ப்பு இருக்குமா? வாழ்க்கையே எதிர்பார்ப்பு தாம்மா, வாழ்க்கையே எதிர்பார்ப்பு தான். பிச்சைக்காரங்களும் நீங்கள் ஏன் காசு போட்டிங்க? அதுவும் நம்ம ஊரில் பிச்சைக்காரங்க, நீங்கள் ஏன் காசு போட்டிங்கன்னு நினைக்கிறீங்க? பிச்சை இது எதிர்பார்ப்பு இல்லை நீங்கள் நினைக்கலாம். இந்த கோயிலெலாம் பிச்சை போட்டுறீங்களா? ஆமாம் அம்மா தாயேன்வான், அவனே ஸ்டைலாக கிவ் மீ 10 rupees கொடுப்பீங்களா? நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்போது பிச்சைக்காரனு கூட நீங்கள் ஏன் காசு போட்டீங்க? அவர் கேட்குற நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி அவன் பிச்சை எடுத்தான். குருஜி அங்கே 4 பிச்சைக்காரனுக்கு நான் ஒருத்தன் தானே காசு போட்டேன், அந்த 4 பிச்சைக்காரனில் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு காசு போட்டீங்க. அங்கே அவன் என்ன ஃபினான்ஷியல் பெக்கர், ரிலேஷன்ஷிப் என்ன எமோஷனல் பெக்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க இருந்து சில எமோஷன் எதிர்பார்க்குறான். சம்டைம் நீங்கள் ஒரு நல்ல உறவில் வெளிப்படுத்தினா கூட தப்பு இல்லை, கோவமாக பேசினா நைட்டே அது ஊடலில் போய் முடிஞ்சிடும். சிலர்லாம் மூஞ்சி அப்படியே வச்சுருப்பாங்க, நோ ரெஸ்பான்ஸ். வீட்டில் சில பெண்கள் அதை பண்ணுவாங்க, இல்லை எனக்கு கோவம் தான் நான் பேச மாட்டேன், அமைதியாகிடுவேன். பேசினாவாது இட் இஸ் எ ரெஸ்பான்ஸ், பேசாமல் இருந்தால் இட் இஸ் ரிப்பல்சிவ் ரெஸ்பான்ஸ். அது பேர் என்ன? ரிப்பல்சிவ் ரெஸ்பான்ஸ். ரிப்பல்சிவ் ரெஸ்பான்ஸ். ஒரு நாயை கொஞ்சம் கூட துடிக்கும், 4 பக்கம் ஓடும், நீங்கள் தடவி கொடுத்தே இருக்கீங்க, அது அப்படியே செத்த மாடு மாதிரி படுத்துனுங்க. உங்களுக்கு அடுத்த வாட்டி அந்த நாயை தடவி கொடுப்பீங்க, கடுப்போம். அப்போது இங்கே அவங்களுக்கு நாயகனே நீங்கள் தான். சிலர்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது. நோ ஐ பிகேம் காம். பீயிங் காம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாட் கிவிங் ரெஸ்பான்ஸ். புரியுதுங்களா? புரியுது. இதான் ரெஸ்பான்ஸ் சொல்லிடணும். கோவமாக இருக்கனாலும் சொல்லிடணும். அப்புறமா நைட்டில் தாஜா பண்ணது யூஸ் ஆகும். இதுதான் ஆன்மீகம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ செகண்ட் என்ன, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி என்னாலும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது. ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் பண்ணணும். இங்கே தான் நான் சொல்கிற ரகசியம். யூ ஷுட் ஸ்டார்ட் கிவ் தம் அ ப்ரைவேட் ஸ்பேஸ். சிலர் கல்யாணம் ஆன உடனே தாம்பத்தியமும் அந்யுனமும் வேற, கூடவே இருந்து நச்சரிக்கிறது வேற. யார்கிட்ட பேசுனேன், எதுக்கு பேசுனேன், என்ன பண்ணேன் எனக்கு தெரியும். மார்ச் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? நான் எங்கள் ஊர்லலாம் நேதாஜி ஸ்டேடியத்தில் போலீஸ் அகாடமி ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே கரெக்ஷன் பண்ணுவாங்க, டேக் 1 arm distance. பார்த்துருக்கீங்களா? ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1 arm distance வச்ச காரணம் என்ன? நடக்கும் போது கை ஆட போகிறது உண்மை, ஆனால் இடிக்காமல் இருக்க முதல்ல தயார். ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட்டுக்கே என்ன பண்ணீங்க, 1 arm distance விட்டீங்க. குடும்பம்னா அவங்க உங்களுக்கு மனைவி தான், ஆனால் அவங்க உங்களுடைய பொருள் கிடையாது, சொத்து கிடையாது. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையே. ஆனால் அவங்க நம்ம சொந்தம் கொண்டாடலாம், ஆனால் அவங்கள வந்து நமக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை சொந்தம். இதுதான் ஆன்மீகத்தோட இது. ஸோ கிவ் தட் ஸ்பேஸ். ஆனால் யூ கேன் ஹாவ் அ ப்ரைவேட் லைஃப், நாட் அ சீக்ரெட் லைஃப். ஓகே, இது உண்டுலன்னு ஆக்கிடும் உங்களை. புரியுதுங்களா? அதனால தான் தமிழில் நல்ல வார்த்தை, உண்டு இல்லை, இருக்குன்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது. டெய்லியுமே அந்த கன்ஃபியூஷன்லேயே போவீங்க. அவங்களுக்கு அதை மட்டும் இல்லைம்மா நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன், இங்கே நான் அது ப்ரைவேட் லைஃப், இல்லைம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஏதோ பண்ணுறீங்கன்னு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்காக இருந்தாலும் அது உங்களை சாவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். இது நான் இது என்னோட பர்செப்ஷன் கிடையாது, நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் சரியாக பேச மாட்டாங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க நான் ஆசையாக பேசுகிறேன், அந்த பெண் மேலே தப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிற கைட்லைனை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா கூட சந்தேகம் தான். பட் நான் மாங்கல்ய சொல்லிடுறேன். Any relationship that cannot be revealed will give you pain for sure in the future. எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் உங்களால் அதை மறைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வச்சுருக்கீங்க, இல்லைனா யாருக்கும் வெளிப்படுத்த முடியலன்னா, கடவுள்கிட்டயே அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேணான்னு சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து இல்லை குருஜி அவர் நல்ல மனுஷன், அவர் ரொம்ப எங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஆஃபீஸில், பட் என் புருஷனுக்கு சொன்னால் புரியாது. புருஷனுக்கு சொன்னால் புரியாதுன்னா விட்டுணும். இல்லைனா புருஷனுக்கு சொல்லுங்கள், இல்லை குருஜி சொன்னால் பெரிய பிரச்சனையாகும், சொல்லி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கோ. புருஷனுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவருக்கு புரியாதுன்னா, நான் பாருங்கள் நான் இங்கே வந்து ஒரு இல்லீகல் அஃபேரோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பேசலை, ஒரு தகப்ப நிலைமையில். சிலர் வந்து சிலர் தம்பியாக நினச்சி பழகுவாங்க. ஆண்னாலே கணவனுக்கு அலர்ஜி தான்.
சொல்லிட்டு பழகினா அலர்ஜி கிடையாது. நான் சொல்கிற விஷயம் நான் பழகாதீங்கன்னு சொல்லலை. ஒரு ரிலேஷன்ஷிப் ரிவீல் பண்ண முடியலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு புத்தராகவே இருந்தால் கூட வச்சுக்காதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம். இல்லை யூ கேன் ரிவீல் த ரிலேஷன்ஷிப். அவன் ஒரு குடிகாரன், உங்கள் அண்ணன் குடிகாரனாக இருக்கான், உமனைசராக இருக்கான், இல்லைங்க எங்கள் அண்ணன் கிட்ட பேசின உரிமையாக சொல்லலாம். எனி ரிலேஷன்ஷிப் தட் கேன் பி ரிவீல்டு ஈவன் தோ இட்ஸ் அ பேட் ரிலேஷன்ஷிப் தட் இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் குவாலிட்டி. எனி ரிலேஷன்ஷிப் தட் cannot be revealed even though you are directly in relationship with God or Buddha, it will take you to unavoidable pain. இது ஆணுக்கும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸில் பலவரம் கிட்ட நீங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு எமோஷனை சொல்லிடுறது, அடுத்து இது பண்ணுறது, இது மனைவி கிட்ட மறைச்சிருவாங்க. இது எங்கேயோ போய் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல. இது செகண்ட் குவாலிட்டி ரொம்ப மஸ்ட். நோ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இஃப் கேன் நாட் பி ரிவீல். அடுத்ததான் மூணாவது தான் ரொம்ப ஒரு அழகான விஷயம். கல்யாணம் ஆயிடுச்சுனாலே தட் இஸ் வேர் யூ பிகேம் எ கிரேட் பர்சன். சண்டை வரும்போதெல்லாம் அதுக்கு சொல்யூஷன் எங்கேயும் போகாதீங்க. லேர்ன் ஃப்ரம் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக். கடைசியாக வந்த தப்பு என்ன? பிரச்சனை கிடையாது. நான் பிரச்சனையே கிடையாது லைஃப்பில். நீங்கள் அந்த நான் தவறுன்றேன், புரியுதுங்களா? வண்டி ஓடல, பிரச்சனையாது சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போது அங்கே போகிறோம். நான் பண்ண கடைசி தப்பு என்ன? நீங்கள் பிரச்சனையை வச்சுப்போம். நேற்று சண்டை போட்டேன், ஏன் போட்டேன்? நான் கேட்டது ஏதோ செய்யலை, அவன் ஏன் செய்யலை? புரிஞ்சுக்க எஃபர்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் முடியும். எடுத்தோடனே ஸ்விம்மிங்கு வராது. ஐயா நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஃபஸ்ட் டே நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்க்குறேன், பைசப்ஸ் கிடையாது. செகண்ட் டைமும் பார்க்குறேன், செஸ்ட்டு ஒன்றும் வரல, ஜிம் விட்டு நின்றுறீங்க, அவ்வளோதான், வரவே வராது. ஒரு மாதம் சும்மாவே போகிறீங்க, என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு செஸ்ட்டு ஃபார்ம் ஆனது தெரியும். ரெகுலராக புஷ்அப்ஸ் பண்ணிங்கன்னா, ஜிம்முக்குன்னு போத்தாலும் வீட்டிலே புஷ்அப்ஸ் பண்ண தெரியுமா? தெரியாது. நிச்சயமாக தெரியும். என்றைக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்றைக்கு ஆரம்பிச்சிங்க? முதல் நாள் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அன்றைக்கே ஃபார்ம் ஆகலை. அன்றைக்கே ஃபார்ம் ஆகலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது, உங்கள் கணவன் மனைவி என்றைக்கு கல்யாணம் பண்ணி கரெக்டாக சொல்லுவீங்க. என்றைக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு யாருக்கும் தெரியல. அதனால தான் டிவோர்ஸில் போய் நிற்கிது. அது தப்பு இல்லை. இந்த காலத்துடைய ஃபேஷன் தானே, லவ் இன் ஃபஸ்ட் சைட், டிவோர்ஸ் இன் ஃபஸ்ட்டு ஃபைட். அது வி ஆர் அலோவிங் இட். அது ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஆனால் டெய்லியுமே இது நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு விஷயம், அவங்களுக்கு அந்த ஒரு 1 arm distance கொடுக்கறது, கமிட் பண்ணதை செய்யமா, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேமா, அதுக்கு உங்களை அறியாமல் எப்போ லவ் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. ஒரு நாள் செஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு நாள் லவ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸலண்ட். இப்போ தான் நான் சொல்கிற ரெண்டு புரியும். இது தெரியாமல் நம்ம இது வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்? தப்பு செய்கிறதான் என் மனித இயல்பு. அந்த தப்புன்னு தெரிஞ்சோடனே செய்யாமல் இருந்தது தான் பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா நீங்கள் ஆவனாலே தப்பு செஞ்சால் தானே. ஏன் செஞ்ச தப்பை இனிமேல் செய்யலை, தப்பே செய்யலை சார், தத்தி மாடுன்னு அர்த்தம். மாடு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா மாடு ரொம்ப பயனுள்ளது. நம்ம ரொம்ப அதனால தான், ஏன்னா மனுஷன் சொன்னால் கோச்சி போகிறேன். அது இப்போ ஆக்சுவலாக மாடு கோச்சிக்கணும், அதுக்கு தெரியாதுன்ற தைரியத்தில் நான் ஆமாம். நம்ம புத்திமானாக வாழ வேண்டியவங்க. ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோம்? தத்தி மாடா எல்லாருமே பேசுவோம். யூ நோ வாட், தட் இஸ் அ ப்ராப்ளம், திஸ் இஸ் அ ப்ராப்ளம். டேய், மூணில் தண்ணி இருக்குன்னு தெரியுது, உன் பொண்டாட்டி மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. நீ நினச்சதெல்லாம் செய்யணும். பாரு எனக்கு போ, நீ புட்டு வச்சுக்கணும், எனக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதுவாக முக்கியம் சொல்லு. கடைசியில் அதை வேணால் விட்டுருங்க. இது வந்து ரொம்ப டீப்பாக போய்ட்டு போகுது. ஏன்னா நான் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கவே கூடாது. கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற இடத்துல அவங்க உங்ககிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்யோன்யமாக இருக்கவே முடியாது. ஒரு தவறு செஞ்சாலும் பரவாயில்ல விடுமா, நீ தவறு தானே செஞ்சுட்டேன், பரவாயில்ல திருத்திக்கலாம், அதுதான் விடு, திருத்தி கூட அதெல்லாம் சொல்ல, பரவாயில்ல விடு, தெரியாமல் செஞ்ச விடு, அப்போ பார்த்துக்கலாம். சிலர்லாம் இதுவே பெரிய தவறாக செய்வான். கூட இருக்கிறவங்கள பாராட்டினா கூட பரவாயில்ல, இல்லாதவங்கள பாராட்டுவான். நான் உங்களை கல்யாணம் பண்ணிடவே கூடாது, எங்கள் அப்பா யாரெல்லாம் பொண்ணு பார்த்தாரு, யார் இப்போ யாரை கல்யாணம் பண்ணி, அதை தான் பேசும். 67 வயசில் பேசுகிற லூஸெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குருஜி இவ்வளோ மட்டும் நான் கல்யாணம் பண்ணிடலாம், நான் பெரிய ஆளாக வந்திருப்பேன். எப்படி வந்திருப்பேன் பெரிய ஆளாக? நான் அவங்களை என்னை அப்பயே ஒருத்தங்க லவ் பண்ணாங்க, அவள் லவ் பண்ண பொண்ணு எங்கேயோ யாரோ கல்யாணம் பண்ணிருப்பான். அது தப்பு இல்லை, அந்த லவ்வுக்கு ஒரு மதிப்பு இருக்கலாம். இப்போ கூட யார் இருக்காங்களோ அவங்கள பாராட்டி பேசுங்க, பேசாமல் போங்க. ஆனால் கூட இல்லாதவங்களை இருக்கவங்ககிட்ட பாராட்டி பேசவே கூடாது. பேசுனீங்கன்னா 100% ஆப்பு கன்ஃபார்ம். வேறு ஒன்றுமே கிடையாது. அது வேறு ஒன்றுமே கிடையாது. அது இது வந்து இதுக்கு மேலே நான் ரொம்ப சாஃப்டாக சொல்ல, ஒரு ஹார்டாக தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா பயங்கர அறிவுலாம் இருக்கும். ஒரு காரை எப்படி ஓட்டணும்னு அறிவு இருக்கும், ஒரு ஐஃபோனை எப்படி வச்சுக்கணும் அறிவு இருக்கும், தன் கணவனை மனைவனை எப்படி வச்சுக்கணும் அறிவே இருக்காது. பொருளாக வாங்கி கொடுப்பான், காசு சம்பாதிப்பான், ஆனால் மதிக்க தெரியாது. கூட இருக்கவங்கள பாராட்டினாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட உங்கள் கூட இல்லாதவங்களை பாராட்டினா அந்த மனசு பயங்கரமாக இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணும். அடுத்து கில்ட்டி ஃபீலிங் வரவே கூடாது. நீ ஏன் அந்த தப்பை செஞ்ச சொல்லு. டோன்ட் ஆஸ்க் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மிஸ்டேக். அதெல்லாம் கேட்க முடியாது. அப்படி கேட்டால் கடவுளை தான் கேட்கணும், ஏன் படைச்சேன்னு. அதுவே மூடின்னு இருக்கும். மணி ஆட்டுறோம், கோயில் போகிறோம், ஒத்துக்கிறோம் இல்லையா? கூடவே வாழ்கிற தெய்வத்தை எப்படி நீங்கள் இது மாதிரி சொல்லுவீங்க? நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? காஃபின்னு கேட்டால் டேபிளில் காஃபி வருது, சிங்கத்துக்கு கிடைக்குமா?
சொல்லுங்க. வேட்டையாடினா தான். இதெல்லாம் உனக்கு மதிப்பாகவே தெரியல. இங்கேருந்து இமயமலை போய் அப்படியே பார்ப்போம், அப்படியே தப்பு இல்லை பாரு. ஆனால் உண்மையிலே கடவுளை எதிர்பார்க்கறது யாரை? உன் குடும்ப சந்தோஷத்தை. ரைட், உன் குடும்ப சந்தோஷத்தை. அதனால் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கூட காஃபி வருதுன்னு, இது மாதிரி நிறைய நீங்களே லிஸ்ட்டு போடுங்க. ஏன்னா சில வீட்டில் காஃபி கிடையாது, என்னென்னோ வந்திருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன தட்டு வச்சு அதில் சாப்பாடு வச்சு அதெல்லாம் பண்ணால் எப்பயாவது ஒரு வாட்டி கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது புரிஞ்சிச்சு. எப்பயாவது ஒரு வாட்டி எப்போ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இதுதான், இது மூணும் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது வரும். ஐயா எப்போ நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் உங்களை நீங்களே கேளுங்க. இது கடமை தானே குருஜி, என் பொண்டாட்டி எனக்கு சமைக்கிறா, திங்க் பண்ணால் தான் தெரியும். ரொம்ப கேவலமான விஷயம். தயவுசெய்து ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் ஈச்சர். சும்மா நீங்கள் நல்லா அழகாக இருக்குமா, புரியுதுங்களா? இதுக்காக அப்படியே உண்மையை தான் பேசணும்னு சொல்லி சிலர் பேசணும், யதார்த்தமாக பேச. அன்றைக்கி போட்ட ப்ளூ ஷர்ட்டை நல்லா இருந்துச்சுன்னு, எப்போ ஒயிட் ஷர்ட்டை போட்டப்போ, இது நீங்கள் சொல்லாமே இருக்கலாம். அதனால் அப்ரிஷியேட் பண்ணும்போது யோசிங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டன், இது புரிஞ்சிடுச்சிங்களா? இது 3 செஞ்சாலே நல்லா இருக்கலாம். இது மீறி ஒரு 2 ரகசியம் இருக்குது. அது உங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து we can say it in a way where others can understand. ஏன்னா இது தப்பாக எடுத்துக்கூடாது. எல்லாரும் கோவத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து கோவத்தோட முக்கியம் அன்பை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா லவ் பண்ணுறியான்னு ஒரு பொண்ணை கேட்கவே கூடாது. அதோட அசிங்கம் எதுவுமே கிடையாது. இது பெண்களுக்கும், என்ன லவ் பண்ணுறியா அது என்ன பண்ணும், தான் தனக்காக இவ்வளோ செஞ்சும் புரிஞ்சிக்கலையேன்ற ஒரு வலியை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அந்த வழியில் அன்பு இருந்தாலும் அன்பு இல்லாத மாதிரி வார்த்தையை சொல்ல வைக்கும். கேட்ட நீங்களும் அவருக்கு என் மேலே அன்பு இல்லைன்றதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துப்பீங்க. அப்படி தான் கேட்கணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை எதுக்கு நான் இவ்வளோ லவ் பண்ணேன் அப்படி கேளுங்க. இப்போ அவங்களுக்கே சிலர் சொரிகிற மாதிரி வரும், அவ்வளோலாம் இது ஒர்த்து இல்லையே. இந்த சிரிப்பு இருக்கு இல்லைங்களா, இது தங்கணும் கண்ணு. இது தங்கனா இங்கே தான் அந்த மாங்கல்ய சாஸ்திரம் சொல்கிற உச்சக்கட்ட உண்மை. மலர்ந்த முகமே மற்றொரு முகத்தை மலரச் செய்யும் மகத்தான சக்தி. எனக்கு எது குருஜி ரிலேஷன்ஷிப் தேவை? சும்மா சிரிச்சு, மலர்ந்த முகமே மற்றொரு முகத்தை மலரச் செய்யும் மகத்தான சக்தி. மலராத முகம் கொண்ட மனிதன் மலர்ந்த மலர்களை தாங்கும் மரத்தை காட்டிலும் கீழான மனநிலை. இதையே இப்போ நான் சொன்னேன், அந்த நோ ரெஸ்பான்ஸை கனெக்ட் பண்ணும். நோ ரெஸ்பான்ஸை கனெக்ட் பண்ணும். இது புரியுற மாதிரி தமிழில் சொல்லுவோம், சிரிச்சாதான் முகம், சிரிக்கலாம் முகர கட்டந்து வேதம். ஸோ இங்கே நிற்குதுங்களா, இதில் தான் அந்த ஐ லவ் யூ கேட்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஆங்கர் வந்து நான் ரொம்ப டீப்பாக போய் சொல்ல ஆசைப்படுவேன். இது லாஸ்ட்டாக இருந்தாலும் ஃபைனலாக இருக்கும். உறவில் கோவம் வருங்க. கோவம் இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. பயம் இல்லாமல் வாழலாம், சந்தேகம் இல்லாமல் வாழலாம். எப்போவுமே கோவம் இல்லாமல் வாழ முடியாது. ஆங்கரை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? நியூட்ரலைஸ் பண்ணலாம். அதை மீறி உறவு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த நாட்டு மேலேயும் சுற்றுப்புற மேலேயும் ஒரு பெரிய கோவம் வருது எல்லாருக்கும். எவ்வளோ மெயில் நான் பார்க்குறேன், சாவடிச்சலாம் மெயில் வரும். குருஜி எனக்கு அவனை சாவடிச்சலாம் போல இருக்குது. உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, டிராஃபிக்கில் உங்களுக்கே விட தோணிருக்கலாம், அவனை போய் அவனை என்ன போட்டு கொல்லண்டா அவனை. இப்போ இதெல்லாம் வரும்போது நீங்கள் உணரணும், கடவுள் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The other side of anger is permanent happiness. கோவத்தின் மறுபக்கம் சந்தோஷம், நிரந்தர ஆனந்தம், பேரானந்தம். கோவத்தின் மறுபக்கம் பேரானந்தம், நிரந்தர ஆனந்தம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் குருஜி? ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒருத்தன் எட்டி உதைக்கிறாங்க, அபார்ஷன் ஆகுது, அவன் என்னன்னு தோணும் உங்களுக்கு? கொல்லாம் தான் தோணும். அப்போ ஒரு பெரியவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இது தயவுசெய்து நீங்கள் வந்து இப்போ கேட்கும்போது இந்த குருஜி ஆசாஞ்சிலாம் கிளாஸுக்கு வந்தவங்க தான், சாதாரண மனுஷனாக சொல்கிறேன். யார் சொன்னாலும் ஞானம் தான். உங்களுக்கு ஒரு பூனை கற்றுக் கொடுத்துச்சா, உங்கள் பூனை தான் குருஜி. அதனால் இங்கே நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் கேட்காம ஒரு மனிதனாக கேளுங்க. நான் சொல்கிறேன், இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மனுஷனாக இருக்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எங்கேயோ போயிடும். கோபம் வரும்போது ஒருத்தனை சாவடிக்கணும்னு தோணுதா? உங்களை நீங்களே கேளுங்க, சரி நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் சாவடிக்கலனா அவன் என்ன ஆவான்? எப்படி சாவதான் போகிறான்? சூப்பர் வேர்டு. நீங்கள் அவனை சாவடித்தாலும் சாவடிக்கலனாலும் அவன் சாவதான் போகிறான். கோவம் வருதா, அவன் ஏதாவது பண்ணிடணும்னு தோணுது, கஷ்டப்படுத்தணும்னு. நீங்கள் கஷ்டப்படுத்தலாம், அவன் கஷ்டப்பட மாட்டான்னு அவசியமா கிடையாது. நோய் வரலாம், அடிப்படலாம், எவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்போ தான் இந்த புத்தி வரணும். ஆஹா, ஒருத்தர் பாத்ரூமே வந்துருச்சு, இங்கே பாத்ரூம் போயிடுவோமா, அதுவே கண்ட்ரோல் பண்ணுறோமேம்மா, அங்கே போய் போகிறோமே. கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். கோவம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கோவத்தை வரும்போது நியூட்ரலைஸ் பண்ணலாம். அப்போ இந்த ஞானம் வந்து நிற்கணும். எனக்கு ஒருத்தனை சாவடிங்கன்னே தோணுது, அவனை கொல்லணும்னு தோணுது, உனக்கு நீங்களே சொல்லுங்கள். ஆஹா, எனக்கு கோவம் வரும்போது நான் ஒருத்தனை சாவடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சாவடித்தாலும் சாவடிக்கலனாலும் அவன் என்ன பண்ண போகிறான்? ஒரு நாள் சாவ தான் போகிறான். ஆனால் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்ல, அவங்கள நான் வாழ வைக்க நினைக்கவே இல்லையே.
நான் சாவடிக்கலனாலும் எனக்கு கோவம் வந்தேன், சாவ தான் போகிறான். ஆனால் நான் அவங்கள நல்லா வாழ வைக்கலனா நல்லா வாழுவாங்கன்றது சந்தேகம்தான். அப்போ கோவம் வந்தால் அவனை சாவடிக்கணும்னு தோணுச்சு இல்லையா, அது அப்படியே உனக்கு சொல்லு. ஆஹா, அந்த ஹை எமோஷனை நான் இங்கே கொண்டு வரேன். நான் சாவடிக்கணும்னு தோணுது உண்மை, ஆனால் நான் சாவடிக்கலனாலும் அவன் சாவ போகிறது உண்மை. ஆனால் நான் நல்லா வாழலனா என் கூட இருக்கவங்க நல்லா வாழ்வாங்கன்றது உண்மையான்னு தெரியல. அப்போ கோவம் தான் ஒருத்தனை சாவடிக்கணும்னு நினச்ச மனசு சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருக்கவங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் நல்லா வாழணும். இவ்வளோ தான் உறவுகளோட சிக்கல். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. ஆம்பரமாச்சு.